வாழ்த்துக்கள் தம்பி. நீ நிறைய படிக்கிறன்னு தெரியுது. நான் அசிங்கமா பேசாம எனக்கு நின்றுட்டு நிறைய கதைகளை வேற சொல்லி கருத்துக்களா சொன்னமைக்கு நன்றி, மிக்க வாழ்த்துக்கள். நன்றிங்க. உங்களை தமிழ் தாய் வாழ வைப்பான். நன்றிங்க. ஆமா, அந்த அடுத்த காவல் என்னுடைய காதலி இருக்குது. அது யாரு? நான் கட்டிக்க போற பெண்ணு. ஓ, கல்யாணம் பண்ணிக்கணும் சரிதானே? கல்யாணம் பண்றது அவசியம் தானுங்க. ஏழ்மையான பிள்ளைகளை கூப்பிட்டு கல்யாணம் பண்றேன்னு 10-15 கல்யாணம் பண்ணிவிட்டு மாட்டிக்கு நிக்கிறாங்க வாரு. இல்லங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சீச்சி, நானும் அவங்களுக்கு ஒரு கூட்டம் ஆதரவா பேசுறேன். ஆமா இருக்குல்ல, குடும்பத்துக்கு ஒரு அளவு இல்லையாடா? நான் என்னங்க சாமி பண்றது? எனக்கு இருக்கிறது ஒண்ணுதான். கட்டிய மணிவே கண்கட்டு தெய்வம் மட்டும் தான் வாழக்கூடியவன். சரி தம்பி, கூப்பிடுங்க. கண்ணே தாராவதி. தாராவதியா? ஆமா, தாராவதிங்கிற வார்த்தை ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன். ஆமா, எங்க சொல்லுங்க பாப்போம். அது ஹரிச்சந்திரன் மயானத்துல இருக்கிற பொழுது தன் மனைவியை நிறுத்தி கண்ணே தாராவதி என்று அழுது. ரொம்ப ஏன்னா அவங்களுக்குரிய தாராவதி. ஆனா அவனுடைய மனைவி பேர் என்ன? சந்திரமதியா? மதி இல்ல, மதி. சந்திரமதினா தப்பு, மதினா நிலவுனர். சந்திரவதி தான் சரி, மதி. அதனாலதான் தாராவதி, புனிதவதி, பாக்கியவதி, குணவதி, பார்வதி, வேதவதி, திலகவதி. இது வந்திருக்கிறது புண்ணியவதி. அந்த வேலை அப்படி எல்லாமே சரியா இருக்குன்னு பார்த்தா அந்த ஹரிச்சந்திரனுடைய மனைவி பேரு தாராவதி. பிறக்கும் போது தாலியோட பிறந்த பெண் சந்திரவதி. ஏன்னா திருலோசனன் மதிவதனி என்ற இருவர் தான் மறுபிறப்பிலே சந்திரன் ஹரிச்சந்திரனும் சந்திரவதியாக பிறக்கிறார்கள். கூப்பிடுங்க, இதோ கூப்பிடுறேன்.